ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, காரத்துக்கு வரமிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சோள மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, அப்புறம் லெமன் இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சாறை பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி கொடுங்க. இது வந்து மசாலா இந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விடுங்க. வேணுன்னா தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பீசஸ் எல்லாத்தையும் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. இது வந்து வேகிறதுக்கு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து திருப்பி போடுங்க. அப்போது 2 நிமிஷம், அப்போது மொத்தம் 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் சீக்கிரம் வேகாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பார்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா சிக்கன் 65 வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இப்படி வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து இதிலேருந்து நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அரிக்கரண்டியில். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் 65 இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். எப்பவும் சிக்கன் எடுத்தால் குழம்பு இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் 65 மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.